ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து போட்டிருந்தோம். பீட்ரூட் விதை வந்து ஊனி விட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதில வந்து பாதி செடி தான் வந்து முளைச்சு வந்தது. பாதி வந்து முளைச்சு வரல. ஒரு பாத்தி அளவுக்கு வந்து நான் நட்டு விட்டுருந்தேன். அதில வந்து கரெக்ட்டா ஒரு 11 செடி தான் வந்து அழகா முளைச்சு வந்து சூப்பரா தழைஞ்சிருந்தது. ரொம்ப நாளா வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து அறுவடை பண்ணுறதுக்காக. நம்ம தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பீட்ரூட் எல்லாமே உழவர் சந்தைக்காக போட்டு அப்பா எடுத்துட்டுலாம் போவாரு. நாங்கலாம் வந்து ஸ்கூல் போன டைம்ல நட்டது. அதுக்கப்புறம்லாம் வந்து நடவே இல்ல. இப்போ வந்து நம்ம நார்மலா தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து நடுறத விட, பீட்ரூட் வந்து நம்ம நட்டு அத நம்ம அறுவடை பண்ணும்போது, அது ஒரு தனி ஹாப்பி தான். கிழங்கு போடுறதுக்கு கூடையே காணோன்னு பார்த்தா, பாப்பா வந்து கீரை பொறிச்சிட்டு இருந்தா. பீட்ரூட் தோண்டுறதுக்கு கரெக்டான பக்குவம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையெல்லாம் வந்து வாடின மாரி ஆயிருக்கணும். நம்மளது எல்லாமே தளதளன்னு இருந்தது. 2 செடி மட்டும் வாடின மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் வந்து தோண்டிட்டேன். கொண்டு வந்த கிழங்க அன்னைக்கு மதியத்துக்கே பொரியல் பண்ணியாச்சு. கடையில வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இவ்வளவு ஆர்வமா அன்னைக்கே வந்து கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டேன்.